ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளிப்லேர்ன் அப்படிங்கிற அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்டோட லேர்னிங் ப்ராசஸ்க்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ஆப்பை நான் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ என்னோடய ஆப் லிஸ்ட்டில் பார்க்கும்போது இதுதான் அந்த ஃப்ளிப்லேர்ன் அப்படிங்கிற அப்ளிகேஷனோட ஐகான். ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறமா லாகின் பேஜ் வந்துடும். ஸ்கூல் கம்பெனியில் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக லாகின் ஐடிஸ் வந்துடும். அதே மாதிரி டீச்சர்ஸ்க்கும் ஸ்பெசிஃபிக்காக லாகின் ஐடிஸ் வந்துடும். அவங்க அதை யூஸ் பண்ணி லாகின் பண்ணலாம். லாகின் பண்ணுறதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ண முடியும்னா அவங்களால லாகின் பண்ண முடியும். ஸோ இப்போது இந்த ஃப்ளிப்லேர்னுங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் ஒரு டெமோ ஐடியை யூஸ் பண்ணி நான் லாகின் பண்ணுறேன். ஃபைன். டெமோ யூசர் ஐடியையும் டெமோ பாஸ்வேர்டையும் கொடுத்து நான் லாகின் பண்ணிட்டேன். என்ட்ரிங் யுவர் லேர்னிங் ஸ்பேஸ் அப்படின்னு என்னை என்ன பண்ணுதுன்னா வெல்கம் பண்ணுது. இது ஹலோ ஸ்டூடெண்ட் ஃபோர் டாட் டெமோ, இது டெமோ வெர்ஷனுக்காக க்ரியேட் பண்ண ஐடி. ஸோ ஸ்டூடெண்ட்டோட நேம் சொல்லி தான் இது கஸ்டமைஸ்டாக அவங்கள வெல்கம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்டோட நேம் ராம்குமார், ரவிக்குமார் அப்படி இருந்துச்சுன்னா ஹலோ ராம்குமார், ஹலோ ரவிக்குமார் அப்படின்னு அவங்களை என்ன பண்ணும், இன்வைட் பண்ணும். மேலே ஃப்ளிப்லேர்ன் பப்ளிக் ஸ்கூல் அப்படின்னு இருக்குது. ஸோ எந்த ஸ்கூல் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அவங்களோட ஸ்கூல் நேம் மேலே வந்துடும். ஃபைன். இதுதான் இந்த ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜ் எப்படி இருக்குன்னா கம்ப்ளீட்டாக இது பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பேஸ் ஷட்டில், ஒரு ஸ்பேஸ் ஜேர்னி அந்த மாடலில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் ஸ்டூடெண்ட்டோட லேர்னிங் ஜேர்னியை ஒரு ஸ்பேஸ் ஜேர்னியோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட். இதில் வேறு எதுவும் இல்லை. ஸ்டூடெண்ட்டோட இன்னும் கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு தீமில் இது இருக்குது. தட்ஸ் இட். ஸோ இதில் ரெண்டு மோட் இருக்குது. ஒன்று லேர்னிங் மோட், இன்னொன்று ப்ராக்டிஸ் மோட். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்கிற ஒரு சின்ன டாகிள், இந்த பட்டனை நம்ம ஸ்விட்ச் பண்ணோன்னா ஸ்விட்ச் டு லேர்னிங் மோட், திரும்ப அதை பண்ணோன்னா ஸ்விட்ச் டு ப்ராக்டிஸ் மோட். ஸோ ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டு லேர்னிங் மோடில் போய் தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்டென்ட் ரிசோர்ஸஸ்லாம் பார்த்து அவங்க கான்செப்ட்ஸை லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா லேர்னிங் மோடில் தான் வச்சுருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங், இது ஸ்டூடெண்ட் 8th ஸ்டாண்டர்ட், 6th ஸ்டாண்டர்ட், 5th ஸ்டாண்டர்ட்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்டாண்டர்டாக மட்டும்தான் இருப்பாங்க. எங்கள் கம்பெனியில் மட்டும்தான் வி ஆர் ப்ரொவைடிங் additional 2 classes for reference purpose, 1 class above and 1 class below. நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். 8th ஸ்டாண்டர்ட்னு இருக்குது. கிளிக் பண்ணேன்னா 1 class below class 7 இருக்குது, 1 class above class 9 இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட் they can able to access 3 standards in a single user ID. ஸோ ஒரே யூசர் ஐடியில் 3 கிளாஸஸையும் அவங்க பார்க்க முடியும். இது நாங்கள் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபைன். ஸோ இப்போ இதை உள்ளே நான் போகிறேன். ஸ்விட்ச் டு லேர்னிங் மோட், ப்ராக்டிஸ் மோட். நம்ம லேர்னிங் மோடில் தான் இருக்கும். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். என்விரான்மெண்டல் எஜுகேஷன், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், சோஷியல் ஸ்டடீஸ், இங்கிலீஷ், ஹிந்தி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். நான் இப்போ உள்ளே வந்திருக்கிறது எதுலன்னு பார்த்தோன்னா என்சிஆர்டி புக், சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்டுக்கான புக்கில் தான் நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் இருக்க எல்லா சிலபஸுமே எக்ஸாக்டாக அதுக்கேற்ற மாதிரி எங்களோட எல்லா கான்செப்ட்ஸ் ரிசோர்ஸஸுமே அலைன் ஆகிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் போர்டாக இருந்துச்சுன்னா ஸ்டேட் போர்ட் சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி அது அலைன் ஆகிருக்கும். ஸோ சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, இந்தியாவில் இருக்க மேஜர் ஸ்டேட் போர்ட்ஸ் எல்லா சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அலைன் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா சயின்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே என்ன வரும்னா சயின்ஸ் புக். சயின்ஸ் புக்கில் என்ன ஆர்டரில் டாபிக்ஸ் இருக்குமோ அதே ஆர்டரில் தான் நமக்கு இருக்க போகுது. இங்கே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சாப்டர் 1 கிராப் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், செகண்ட் 1 மைக்ரோ ஆர்கானிசம், ஃப்ரெண்ட் அண்ட் ஃபோ. ஸோ இந்த மாதிரி எல்லா சாப்டர்ஸுமே இருக்கும். சாப்டர்ஸ்குள்ளே அப்படியே நம்ம சைடில் போனோன்னா டாபிக்ஸ் எல்லாம், சப் டாபிக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன, ஃபஸ்ட்டு சாப்டர் கிராப் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். அதில் ஃபஸ்ட்டு சப்டாபிக் அக்ரிகல்ச்சுரல் ப்ராக்டிசஸ். ஸோ நான் இப்போ அதை கிளிக் பண்ணேன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களோட லேர்னிங் ப்ராக்ரஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகும். அந்த ஒரு சப்டாபிக்கான கம்ப்ளீட் ரிசோர்ஸஸ் இதில் அவைலபிளாக இருக்கும்.
ஸோ இதுவும் என்ன மாடலில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்ன தீமில் இருக்குன்னு பார்த்தோன்னா, கேமிஃபைட் லுக்கில் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட் வந்து ஒரு லெவலை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த லெவல் போவாங்க. ஏன்னா கேம் விளையாடுற எல்லாருக்குமே ஒரு டாஸ்க் மாதிரி தான் எல்லா கேமுமே இருக்கும். ஸோ அதே மாடலில் அதே தீமில் தான் நாங்களும் இங்கே கண்டென்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்பேஸ் ஷட்டில் ஒரு பிளானெட்டில் இருக்குது. ஸோ ஒன் ஸ்டூடெண்ட் இதை ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஸ்பேஸ் ஷட்டில் இங்கேருந்து இங்கே மூவ் ஆயிரும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு உள்ளதை நான் கிளிக் பண்ணுறேன், டைப்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் கிராப்ஸ். கிளிக் பண்ண உடனே அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ் ஓப்பன் ஆகுது. இது என்ன மாதிரி ரிசோர்ஸ்? Types and protection of crops. In this module you learn about types. இது என்ன மாதிரி ரிசோர்ஸ்னு பார்த்தோன்னா, அனிமேட்டட் வீடியோ. இந்த அனிமேட்டட் வீடியோவை ஸ்டூடெண்ட் ஃபார்வேர்ட் போகலாம், பேக்வேர்ட் வரலாம், இன்பிட்வீனில் அவங்களுக்கு புரியலைன்னா பாஸ் பண்ணலாம். ஸோ ஒரே ரிசோர்ஸஸை நம்பர் ஆஃப் டைம்ஸ் அவங்களால என்ன பண்ண முடியும்னா ரிப்பீட்டடாக பண்ண முடியும். தட்ஸ் வை வி கால் திஸ் ஃப்ளிப்லர்ன் ஆஸ் அ பர்சனலைஸ்டு ஆப். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்களோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அவங்களால என்ன பண்ண முடியும்னா லேர்ன் பண்ண முடியும். ஸோ இப்படி ஒவ்வொரு ரிசோர்ஸையும் அவங்களால என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஸோ ஒன்ஸ் இந்த ரிசோர்ஸ் முடிஞ்சுன்னா நெக்ஸ்ட் தே கேன் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணி ஸ்டார்ட் கொடுக்குறேன். இது என்ன டைப் ஆஃப் ரிசோர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ இட் இஸ் கெட்டிங் சம் டைம். திஸ் இஸ் மைண்ட் மேப். ஸோ ஸ்டூடெண்ட் அவங்களோட கான்செப்ட்ஸை ரீகால் பண்ணுறதுக்கு இது அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிசோர்ஸஸ் இருக்குது. அனிமேட்டட் வீடியோ, இன்ட்ராக்டிவ் டூல்ஸ் நிறையா இருக்கும், அசஸ்மெண்ட்ஸ் இருக்கும், அசைன்மெண்ட்ஸ் இருக்கும், திங்ஸ் இட் வில் கோ லைக் திஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் இதே ஆர்டரில் தான் போகணும் அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, நோ கம்பல்ஷன். அவங்க இம்மீடியட்டாக 2 டாப்பிக்கை விட்டுட்டு தேர்ட் ஒன் ஜம்ப் பண்ணணுன்னா கூட தே கேன் மூவ். இது ஒரு இன்ட்ராக்டிவ் டெஸ்ட் மாதிரி, ட்ராக் அண்ட் ட்ராப். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் அந்த அனிமேட்டட் வீடியோவை கம்ப்ளீட்டாக தரவாக பார்த்துருந்தாருன்னா இந்த ட்ராக் அண்ட் ட்ராப் அவருக்கு ரொம்பவே எப்படி இருந்திருக்கும், ஈஸியாக இருந்திருக்கும். இட் இஸ் லோடிங். I think it is because of the poor network. I am coming back. ஸோ நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ளாக் அந்த இடத்துக்கு மூவ் ஆகிருக்கு. So this is how students learning process, it will go from one planet to another planet. So ஒவ்வொரு பிளானெட்டில் இருக்கிற ரிசோர்ஸஸையும் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அந்த எல்லா பிளானட்ஸ்லையுமே என்ன இருக்கும்னா ஃப்ளாக்ஸ் லான்ச் ஆகிருக்கும். ஸோ இது ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம பார்த்துட்டோமா பார்க்கலையாங்கிற ஒரு பார்க்கலையா அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸை இது கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஃப்ளாக் இல்லை அப்படின்னா நான் இந்த மாடியூலை இன்னும் நான் ஓப்பன் பண்ணவே இல்லை அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த மாடியூல் நம்ம என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி we can continue to use that particular resource. So I am coming back again. ஸோ இதுதான் என்னது, லேர்னிங் மோடை கிளிக் பண்ணுறோம், உள்ளே போகிறோம், சாப்டர்ஸ் லிஸ்ட் இருக்கும். சாப்டர் லிஸ்ட்டில் எந்த சாப்டர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ள சப் டாபிக்ஸை நம்ம என்ன பண்ணணும்னா செலக்ட் பண்ணணும். தட்ஸ் இட். ஸோ இப்போது நம்மளோட லேர்னிங் ஃப்ளைட் ஒரு பிளானெட்லேருந்து அடுத்த பிளானெட்டுக்கு மூவ் ஆகும்போது என்னோடய கண்டினியூஸ் லேர்னிங் ப்ராக்ரஸ் போயிட்டுருக்கும். ஸோ கேமிஃபிகேஷன் தீமில் ஸ்டூடெண்ட்டோட லேர்னிங் ப்ராசஸ் நிற்காமல் போகும். ஸோ இதில் சப் டாபிக்ஸ் அப்படியே பார்க்கும்போது லாஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷன் ஒர்க் ஷீட் அண்ட் ப்ராக்டிஸ். நம்ம இந்த ஒர்க் ஷீட் அண்ட் ப்ராக்டிஸை கிளிக் பண்ணோன்னா ஸ்டூடெண்ட்டுக்கான ஸ்பெசிஃபிக் அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸ்பெசிஃபிக் அசைன்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதில் அவங்களுக்கு பிரிண்டபிள் டாக்குமெண்ட்ஸும் இருக்கும், டவுன்லோடபிள் டாக்குமெண்ட்ஸும் இருக்கும். ஸோ அதை அவங்க டவுன்லோட் பண்ணி இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்து தே கேன் யூஸ் இட் ஃபார் தி சம் அதர் பர்பஸ். ஸோ இது டெமோ வெர்ஷன் அப்படிங்கிறதுனால என்னால் எல்லா ஃபைல்ஸையும் ஆக்சஸ் பண்ண முடியலை. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் வில் பி.
ஸோ ஒர்க் ஷீட் அண்ட் ப்ராக்டிஸ்க்கு அப்புறமா லாஸ்ட்டாக இருக்கிறது என்சிஆர்டி புக். நம்ம எந்த சாப்டரை நம்ம பார்க்குறோமோ அந்த சாப்டர் புக்கில் எக்ஸாக்டாக எப்படி இருக்குன்ற அந்த புக்கும் நமக்கு அவைலபிளாக இருக்கும். நம்ம எவ்வளோ மாடியூல்ஸ் யூஸ் பண்ணாலும் டெஃபினெட்லி ஸ்டூடெண்ட்ஸ் தே நீட் தேர் புக் ஃபார் த ரெஃபரன்ஸ் பர்பஸ். ஸோ அதனால தான் நாங்கள் புக்கும் அதில் அட்டாச் பண்ணியிருப்போம். ஸோ எக்ஸாக்டாக எந்த பேஜ்லேருந்து எது வரைக்குமோ அது உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ ஐம் கம்மிங் பேக் அகைன். ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் மோட். ஸோ லாகின் பண்ணுறீங்க, உள்ளே வரீங்க, உள்ளே வந்த உடனே இந்த ஸ்விட்ச் இருக்கும், இதில் ஸ்விட்ச் டு லேர்னிங் மோட். ஸோ இப்போ நான் பண்ணதுக்கப்புறமா ஸ்டார்ட் லேர்னிங் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ ஐ வில் கண்டினியூ வித் த சப்ஜெக்ட். அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், போயிட்டே இருப்போம். ஸோ டீச்சர்ஸ் கொடுக்குற ஹோம்ஒர்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எஃபிஎஸ் ஃபிளிப் லேர்ன் பப்ளிக் ஸ்கூல் இந்த ஸ்கூல் நேம் இருக்குது. உங்கள் ஸ்கூல் நேமில் இது எக்ஸாக்டாக என்ன இருக்குன்னா ஆக்சஸ் யுவர் ஹோம்ஒர்க் அப்படின்னு இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதை கிளிக் பண்ணி அவங்களோட ஹோம்ஒர்க்ஸ் என்ன பண்ணலாம், அவங்க செக் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ரேண்டமாக கிளிக் பண்ணுறேன். டெமோ வெர்ஷனில் நான் ஆல்ரெடி ஒரு 2 ஹோம்ஒர்க் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ லெட்ஸ் செக் தட் அவுட். ஹோம்ஒர்க் கிளிக் பண்ண உடனே இது எங்கே போகும்னு பார்த்தோன்னா ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். எஸ், ஸோ ஸ்கூல் ரிலேட்டடாக எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே மேலே உங்களுக்கு பாப்பப்பில் இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களோட கோர்ஸை நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ நிறைய ஹோம்ஒர்க்ஸ் இருக்குது. இது எல்லாமே டெமோ பர்பஸ்க்காக நாங்கள் க்ரியேட் பண்ணது. இது எல்லாத்தையும் நான் ஓப்பன் பண்ணல, நான் ரீசெண்டாக ஆட் பண்ணது சார்ட் பை கோர்சஸ் இந்த சென்ஸ் இங்கே இருக்கிற ஒவ்வொரு சப்ஜெக்டையும் இது ஒரு கோர்ஸாக இதை டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ சிபிஎஸ்சி கிளாஸ் 8 இங்கிலீஷ் கிராமர் ப்ளஸ் ஹிந்தி மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த மேத்தமெட்டிக்ஸில் பார்க்குறேன் வியூ மோர், so many things. see ஏகப்பட்ட அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் மார்க்கில் இருக்கிற எல்லாமே டெஸ்ட் மெட்டீரியல் மாதிரி. இந்த ப்ளே பட்டன் வந்து பார்த்தோம்னா நமக்கு வீடியோஸ் இருக்கும், டீச்சர் ஆட் பண்ண வீடியோஸ் இருக்கும். இங்கே ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருக்காங்க, தட் இஸ் நத்திங் பட் வெப் லிங்க். ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸஸை டீச்சர்ஸ் என்ன பண்ணலான்னா அவங்களுக்கு அலைன் பண்ணலாம். ஸோ ஃப்ளிப் லேர்னில் இருக்கிற ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணுறது இல்லாமல் டீச்சர்ஸ் அவங்களோட ஓன் ரிசோர்ஸஸை என்ன பண்ண முடியும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அலாட் பண்ண முடியும். அப்படி அலாட் பண்ணுறது ஸ்டூடெண்ட் இந்த யூசர் இன்டர்ஃபேஸில் தான் அவங்க ஆக்சஸ் பண்ணி பார்ப்பாங்க. So I am selecting that CBSE class 8 mathematics. அதில் உள்ள போய் பார்க்குறேன். we have test for demo. அதை நான் கிளிக் பண்ணுறேன். see ஆல்ரெடி ஏதோ ஒரு டீச்சர் அலைன் பண்ணது. டைம் லிமிட் 2 minutes செட் பண்ணியிருக்காங்க. ஹோம்ஒர்க் எந்த டைமில் ஓப்பன் ஆகணும், எப்போ க்ளோஸ் ஆகணும், இது எல்லாமே டீச்சர் ஆல்ரெடி அசைன் பண்ணது. இப்போது இதில் ஸ்டூடெண்ட்டுக்கானது என்னது, attempt homework now. ஸோ டீச்சர் கொடுத்த ஹோம்ஒர்க்கு இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் இப்போ என்ன பண்ணுறாரு, அட்டென்ட் பண்ணுறாரு. சி டீச்சர் செட் பண்ணி வச்சுருக்கிற கொஸ்டின் கன்வெர்ட் 6:10. ஸோ எனக்கு எதுவுமே ஆன்சர்ஸ் தெரியாது. நான் என்ன பண்ணுறேன்னா ரேண்டமாக மார்க் பண்ணி ஐ எம் மூவிங் டு த நெக்ஸ்ட் பேஜ். ஸ்டூடெண்ட் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்சர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் calculate compound interest, then convert ratio to percentage. 1:5 is I hope 20%, if I am not wrong. 3 to 5 is 60%. finish attempt. ஸோ எனக்கு கொடுத்தது 2 minutes தான். ஸோ நான் அதில் 5 கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்கேன். 5 கொஸ்டினோட ஸ்டேட்டஸ் இங்கே எனக்கு இருக்குது. இப்போது ஃப்ளிப்லேர்ன் எனக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறது ரிட்டர்ன் டு அட்டெம்ப்ட். ஏன்னா எனக்கு இன்னுமே 1 minute மேலே டைம் இருக்குது. ஸோ நான் இப்போ போய் என்னோட ஆன்சர்ஸை சேஞ்ச் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஆர்எல்ஸ் ஐ கேன் கண்டினியூ வித் சப்மிட் ஆல் அண்ட் ஃபினிஷ். ஒன்ஸ் அகெயின் இட் இஸ் ஆஸ்கிங் ஃபார் தி சப்மிஷன். ஏன்னா நான் ஒன் சப்மிட் பண்ணிட்டேன்னா திரும்ப என்னால் ஆன்சர் சாய்ஸஸ் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஸோ நான் சப்மிட் பண்ணிட்டேன், தட்ஸ் இட். ஸோ 1 minute 6 seconds தான் நான் எடுத்துக்கிட்ட டைம். என்னோட கிரேட் என்னென்னு பார்த்தோன்னா 4 out of 5. தட் மீன்ஸ் 80% நான் வாங்கியிருக்கேன். அதுக்கு டீச்சர்ஸ்லேருந்து எனக்கு கிடைச்ச ஃபீட்பேக் என்னென்னா கிரேட் ஜாப். இப்போ என்னோட ரிசல்ட்டை பார்த்துட்டு இம்மீடியட்டாக டீச்சர் எனக்கு கிரேட் ஜாப்னு கொடுக்கல. அவங்க ஆல்ரெடி 80% வந்தால் என்ன ஃபீட்பேக் வேணும்,
50% வந்தால் என்ன ஃபீட்பேக் வேணும்னு அவங்க ப்ரீடிஃபைன் பண்ணி வச்சது எனக்கு இப்போ ஆட்டோமேட்டிக்காக வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட் இது என்ன பண்ணணும்னா லேர்னிங் மோடில் இன்னும் அவங்கள இன்டியூஸ் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 60% கீழே இருந்தாங்கன்னா நீங்கள் போய் பர்டிகுலர் மெட்டீரியலை கோ த்ரூ பண்ணணும்னு அவங்க ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தே வில் கோ அண்ட் ரெஃபர் இட் அண்ட் கம் பேக் அகெயின் தே கேன் டேக் த டெஸ்ட் அகெயின். அண்ட் தென் ஒவ்வொன்றும் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் தே கேன் செக் தி ஆன்சர். ஸோ க்ரீன் கலர் இருக்கிறதுனால yes, of course, that is correct. இங்கே ரெட் கலர் இன்டூ மார்க் இருக்குது. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் இன்கரெக்ட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஆன்சர் என்னங்கிறது இங்கே கீழே இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட் தே கேன் யூஸ் இட் ஃபார் தி ரிவ்யூ பர்பஸ். கரெக்டாக இருந்தால் ஓகே. நெக்ஸ்ட் இங்கே நமக்கு அந்த நம்பர்ஸ் பேலட் இருக்குது. ஸோ இதில் எந்த கொஸ்டின் கரெக்ட் எந்த கொஸ்டின் தப்புன்றதையும் செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஐ ஹேவ் டன் இட் ஃபினிஷ் ரிவ்யூ கொடுத்துட்டோன்னா என்னோடய ஹோம்ஒர்க்கை நான் என்ன பண்ணிட்டேன், கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எனக்கு எவ்வளோ ஸ்கோர் வந்துச்சு எல்லாமே இருக்குது. இங்கே டீச்சர் எனக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த ஸ்கோர் பத்தாது அப்படின்ற பட்சத்தில் இஃப் ஐ எம் கெட்டிங் லோ மார்க் அப்படின்னா எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. வாட் இஸ் தட்? ரீஅட்டெம்ப்ட் ஹோம்ஒர்க். ஸோ இந்த ஆப்ஷன் கொடுக்கறது டீச்சரோட ஃப்ரீடம். அவங்க நினச்சா கொடுக்கலாம், இல்லைனா வேணான்னு கூட விட்டுறலாம். ஒரு அட்டம் இங்கே எனக்கு இன்னொரு அட்டம் கொடுத்துருக்காங்க. வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு அட்டம் எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் how it will be. ஸோ மை கோர்சஸில் போனோம், மேத்தமெட்டிக்ஸுங்கிற சப்ஜெக்டை செலக்ட் பண்ணோம். அதில் டெஸ்ட் ஃபார் டெமோங்கிற ஹோம்ஒர்க்கை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எடுத்து இப்போது கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி தான் ஒன்றொன்றையுமே என்ன பண்ணுவாங்க, கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் ஒவ்வொருத்தரும் அவங்க கொடுக்குற ஹோம்ஒர்க்கை ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பண்ணிடுவாங்க, இன்டிமேட் பண்ணிட்டாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ஃப்ளிப்லனில் கம்ப்ளீட் பண்ண உடனே இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோட ரிப்போர்ட் இம்மீடியட்டாக என்ன ஆயிரும்னா டீச்சரோட ஐடியில் என்ன ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டீச்சர் அங்கேருந்து அவங்களால என்ன பண்ண முடியும்னா ரிப்போர்ட்ஸை டவுன்லோட் பண்ணி தே கேன் யூஸ் இட் ஃபார் தி ஃபர்தர் பர்ஃபார்மன்ஸ் செக்கிங். ஸோ இந்த மேலே இருக்கிற அந்த 3 லைன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணும்போது we are getting home, dashboard, events, my courses, this course, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். this course அப்படிங்கிறது இந்த மேத்தமெட்டிக்ஸ் கோர்ஸில் இருக்கிற கம்ப்ளீட் டேட்டாஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். மை கோர்சஸ்ன்னு எடுக்கும்போது உங்களோட மொத்த சப்ஜெக்டோட லிஸ்ட் வரும். டேஷ்போர்ட் அப்படி போனீங்கன்னா யூ கேன் see your grade, உங்களோட ஸ்கோர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்டுக்கு மெயினாக இருக்கிற ஆப்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா மை கோர்சஸுக்கு கீழே இருக்கிற மை ப்ராக்ரஸ். இந்த மை ப்ராக்ரஸ்க்குள்ளே ஸ்டூடெண்ட் போகும்போது எந்தெந்த ஹோம்ஒர்க் எந்தெந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்திருக்காங்க, எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்ற கம்ப்ளீட் டேட்டா கிடைக்கும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ரேண்டமாக டெமோக்காக பண்ணதுனால டென்சஸ், குவிஸ், ஏகப்பட்ட டெஸ்ட் இருக்குது. அது எல்லாமே என்னது, நாட் அட்டெம்ப்டட். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு அலைன் பண்ண எந்த டெஸ்ட்டையுமே எடுக்காததுனால எல்லாம் நாட் அட்டெம்ப்டட். ஒருவேளை அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா தே கேன் see their results over here. நெக்ஸ்ட் திங்கு ஸ்டூடெண்ட்டோட அட்டண்டன்ஸும் அவங்களுக்கே தெரியும். அவங்களே அவங்க அட்டண்டன்ஸை என்ன பண்ணலாம், ரிவ்யூ பண்ணலாம். பட் தே காண்ட் சேஞ்ச் இட். ஸோ அவங்களோட கோர்சஸ் லிஸ்ட்டு எல்லாமே இருக்குது. நான் மேத்தமெட்டிக்ஸ் செலக்ட் பண்ணுறேன். மேத்தமெட்டிக்ஸ் செலக்ட் பண்ணி அதில் கிரேட்ஸ் கிளிக் பண்ணுறேன். மேத்தமெட்டிக்ஸில் இவ்வளோ டெஸ்ட்டு நடந்திருக்கு, எதுவுமே அட்டன் பண்ணல. பட் இப்போ நான் எடுத்த டெஸ்ட்டு பார்த்தீங்களா, டெஸ்ட் ஃபார் டெமோ. அதில் என்னோடய ஸ்கோர் எவ்வளவு, மேக்ஸிமம் 5, மினிமம் 0. பட் நான் எடுத்தது 4 மார்க்ஸ். தட்ஸ் இட். ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டோட ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே எவ்வளோ ஸ்கோர் வந்துச்சுன்னு இருக்கும். அதோட குமுலேட்டிவ் ஸ்கோர் ரிப்போர்ட்ஸும் கீழே இருக்கும். ஸோ திஸ் இஸ் how student they can see their own grade, own attendance, எல்லாமே ஸ்டூடெண்ட்டுக்கும் என்னது, ரீச்சபிள். பட் அவங்களால எதையுமே என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஃபைன், ஐ எம் கம்மிங் பேக் டு திஸ் ஃப்ளிப்லர்ன் அப்ளிகேஷன். ஸோ அந்த ஃப்ளிப்லர்ன் அப்ளிகேஷனுக்கு திரும்ப நான் வந்துடுறேன். entering your learning space, again it is welcoming. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ராக்டிஸ் மோடுக்கு போகிறோம். ப்ராக்டிஸ் மோடுக்கு போகிறோன்னா அதே சப்ஜெக்ட் லிஸ்ட்டு தான் இருக்கும். பட் இங்கே நமக்கு எப்படி இருக்குன்னா திஸ் இஸ் ஒன்லி ஃபார் தி பர்ஃபார்மன்ஸ் செக்கிங். நான் எந்த அளவுக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்குன்றதை செல்ஃப் செக் பண்ணுறதுக்கு இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ மேத்தமெட்டிக்ஸில் போகிறேன்.
சி நம்ம லாஸ்ட்டாக எடுத்த டெஸ்ட் என்னவோ அது நமக்கு மேலே காட்டும். ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக நான் எடுத்த டெஸ்ட் மேலே இருக்குது. ஃபைன். ஸோ இங்கே ஒவ்வொரு டெஸ்ட் எடுக்கும்போதும் அந்த எவாலுவேஷன் ப்ராசஸ் உங்களுக்கு 3 லெவல் இருக்கும். ஒன்று ஈஸி, இன்னொன்று மீடியம், த லாஸ்ட் ஒன் இஸ் டிஃபிகல்ட். ஈஸி எப்படி டினோட் பண்ணியிருப்பாங்கன்னா எர்த் சிம்பிள், மீடியம் எப்படி டினோட் பண்ணியிருப்பாங்கன்னா மூன் சிம்பிள், டிஃபிகல்ட் எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா மார்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்டோட ஜேர்னி எங்கே இருக்கணும்னா எர்த்துலேருந்து மார்ஸுக்கு போகிற மாதிரி இருக்கணும். இதுதான் அவங்களோட டார்கெட். இப்போது நான் ஃபஸ்ட்டு சாப்டர் ரேஷ்னல் நம்பர் அதில் இருக்க சப்டாபிக் எடுத்திருக்கேன். இப்போ டெஸ்ட் எடுக்கலான் இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குதுன்னா, யூ ஹேவ் டு ஸ்டார்ட் யுவர் ஃப்ளைட். அஃப்கோர்ஸ் லான்ச் டெஸ்ட்டு கொடுத்த உடனே நம்மளோட ஃப்ளைட் என்ன ஆயிரும், ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கான டாஸ்க் என்னென்னா, ஸ்கோர் 60% மார்க்ஸ் இன் பேசிக் லெவல் டெஸ்ட் டு ரீச் எர்த் ஆர்பிட். ஃபைன். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் எர்த்தில் இருக்காங்க. எர்த்துலேருந்து ஆர்பிட்டுக்கு போகிறதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னா 60% ஸ்கோர் பண்ணணும். இதை தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். ஒரு கேமிஃபைட் தீம் இருக்கிறதுனால it will induce student to take the test. So launch test கொடுத்துட்டேன் நான். இப்போ I am waiting for the test questions now. Yes, I have totally 5 questions for any two whole numbers p and oh my god, I'm weak in mathematics, so randomly I'm marking answer as B. I'm moving to next question. Find the inverse of 9 by multiplicative inverse. தப்பாக எடுத்துக்காதீங்க, இவ்வளோ தப்பாக மார்க் பண்ணுறேன்னு. ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ரேண்டமாக மார்க் பண்ணி சப்மிட் டெஸ்ட். ஸோ சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹோம் ஒர்க்கில் கேட்ட அதே கொஸ்டின், ரிட்டர்ன் டு அட்டெம்ப்ட் ஆர் சப்மிட் ஆல் அண்ட் ஃபினிஷ். ஸோ சப்மிட் ஆல் அண்ட் ஃபினிஷ். என்னோடய ஸ்கோர் எவ்வளோன்னு பார்ப்போம். 40%. See, you have to start your flight. இப்போ நான் இன்னும் எர்த் ஆர்பிட்டுக்கு போகலை அப்படின்னா என்னது, 60% ரீச் ஆனால் மட்டும்தான். See, எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு ஃபீட்பேக் கொடுக்குது. யூ நீட் சம் பூஸ்டர்ஸ். வெல் டன், யூ டிட் வெல் இன் பேசிக் லெவல் டெஸ்ட் பட் நீட் மோர் பூஸ்ட் டு ரீச் எர்த் ஆர்பிட். இது ஸ்டூடெண்ட்டை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுதுன்னா ஃபீட்பேக் கொடுக்குது. ஸோ ஸ்டூடெண்ட் ரிவ்யூ பண்ணலாம். இங்கே ரிவ்யூ அட்டெம்ப்ட் கொடுத்தாங்கன்னா they can check which one is right answer, which one is wrong answer. 2 கொஸ்டின் கரெக்டாக இருந்துச்சு. அது ரேண்டமாக பண்ணதில் எதுனா இந்த கிராஃப் கொஸ்டினும் இந்த லாஸ்ட் கொஸ்டினும். ஸோ மற்ற கொஸ்டினில் எது கரெக்டுங்கிறது இங்கே கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஹியர் ஆன்சர் இஸ் Q into P, ஹியர் ஆன்சர் இஸ் ஃப்ராக்ஷன் 009, சம்திங் லைக் திஸ். ஸோ ஒன்ஸ் நான் செக் பண்ணதுக்கப்புறமா ஃபினிஷ் ரிவ்யூ. இப்போ எனக்கு ஆன்சர்ஸ் தெரியும். நான் திரும்ப என்ன பண்ண முடியும், லான்ச் டெஸ்ட் கொடுத்து நான் மறுபடியும் டெஸ்ட் என்ன பண்ணலாம், எடுக்கலாம். மறுபடியும் டெஸ்ட் எடுக்கும்போது ஸ்டூடெண்ட்டுக்கு அதே ஆர்டரில் கொஸ்டின்ஸ் இருக்காது. ஸோ கொஸ்டினோட ஆர்டர் மாறும். ஸோ அகெயின் ஸ்டூடெண்ட் தே வில் ரீட் த கொஸ்டின் அண்ட் அனலைஸ் த கொஸ்டின் வாட் தேர் ஆஸ்கிங். அதுக்கப்புறம் அட்டன் பண்ணும்போது அவங்க அந்த கான்செப்டை இன்னும் என்ன பண்ணுவாங்க, இன்டெப்த்தாக அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் மோட் வில் பி. ஸோ இந்த மாதிரி எல்லா சாப்டர்ஸ் இருக்கும். எல்லா சாப்டர்ஸ்லேயும் சப் டாபிக்ஸ்க்குமே நமக்கு என்ன இருக்கும், இந்த மாதிரி ஒர்க் ஷீட்ஸ் இருக்கும். இப்போது ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் டேஷ்போர்ட், அவங்க அந்த ப்ராக்டிஸ் மோடில் எடுத்த டெஸ்ட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றதை அவங்களே என்ன பண்ண முடியும், செக் பண்ணிக்க முடியும். வீக் இன்டர்நெட் கனெக்ஷன், டேப் டு ரீட்ரை. Yes, how am I doing in my subjects? So mathematics take more test, எல்லாமே டேக் மோர் டெஸ்ட்டுன்னு தான் கொடுத்துட்ருக்கு. ஏன்னா என்னோடய எர்த் ஆர்பிட்டில் நான் எதுவுமே என்ன பண்ணலைன்னா ரீச் பண்ணலை. ஒரு வேளை பண்ணியிருந்தேன்னா என்னால் என்ன பண்ண முடியும், உள்ளே போய் 1 by 1 பார்க்க முடியும். ஸோ ஒவ்வொரு சாப்டர்லையும் எந்த அளவுக்கு டெஸ்ட் எடுத்திருக்கோன்னு பார்க்கலாம். சி, எல்லா சப்டாபிக்ஸ்லையுமே அந்த மேலே ஐக்கான் உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். வாட் இஸ் தட், அந்த எர்த் ஆர்பிட். திஸ் இஸ் வாட் அந்த எர்த் சிம்பிள் இருக்கிறதுனால நான் இன்னுமே ஈஸி மோடில் தான் இருக்கேன். ஒருவேளை நான் அதை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா மூன் அந்த சிம்பிள் வரும். அதையும் நான் கம்ப்ளீட் பண்ணேன்னா மார்ஸ் வரும். ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் டேஷ்போர்டை
பேரண்ட்ஸால் என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் ப்ராசஸ் எந்த லெவலில் இருக்குன்றது பேரண்ட்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அவங்களுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் டேஷ்போர்டு என்ன ஆகும்னா ஷேர் ஆகும். So I'm coming back to home. Yes. So this is what learning mode and practice mode. Practice modeல உள்ள பர்ஃபார்மன்ஸை மை பர்ஃபார்மன்ஸ் டேஷ்போர்டில் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஸ்டாண்டர்ட் இருக்காங்களோ அபவ் 1 லெவல் பிலோ 1 லெவல் ஸ்டாண்டர்டோ உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்காக அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த ஆக்சஸ் யுவர் ஹோம் ஒர்க் பண்ணாங்கன்னா ஸ்டூடெண்டால் என்ன பண்ண முடியும்னா தே கேன் see their homework which is assigned by their respective teachers. போய் அவங்க ஹோம் ஒர்க்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறமா இதில் இன்னும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த லேர்னிங் இதை நம்ம இன்னும் இன்ட்யூஸ் பண்ணணும், இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணணுங்கிறதுக்காக குவிஸ் கேம்ஸ் எல்லாம் இருக்குது. இது நார்மலாக குவிஸ் கேம்ஸ் தானே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் இதில் இருக்கிற ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னு பார்த்தோன்னா இந்த குவிஸஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் என்ன பண்ண முடியும், சேலஞ்ச் மாதிரி கொடுக்கலாம். இதுலேயும் உங்களுக்கு லெவல்ஸ் எல்லாம் இருக்கும். I'll show it 1 by 1. Test and improve your learning. கிளிக் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட் சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கணும். சோஷியல், சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஒயிட் பெல்ட்டில் This is all about student user interface in FlipLearn. இங்கே மேலே போனோம்னா ஸ்டூடெண்ட்டோட பேசிக் டீட்டெயில்ஸ் இருக்கும், அவங்களோட ஃபோட்டோஸ் இருக்கும், அட்டண்டன்ஸ் இங்கேயே கொடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட் அவங்களோட அட்டண்டன்ஸ் இன்றைக்கான அட்டண்டன்ஸை கொடுக்குறதுனா they can click it and go. Quiz games இருக்குது அண்ட் ஃபீ பேமெண்ட், ஸ்கூல் ஃபீ பேமெண்ட் இதிலே கலெக்ட் பண்ணலாம். தட் இஸ் பேஸ்ட் ஆன் தி FlipLearn சப்ஸ்கிரிப்ஷன். அண்ட் செட்டிங்ஸில் போனாங்கன்னா அவங்களோட கேட்ச் என்னென்னலாம் ஆக்சஸ் பண்ணாங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்களோட மெமரி ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் லாக் அவுட் பண்ணுறதா இருந்தால் சிம்ப்ளி தே கேன் லாக் அவுட். ஸோ ஆண்ட்ராய்டில் இருக்க மற்ற அப்ளிகேஷன்ஸ் மாதிரி ஃப்ளிப்லேர்னுக்கும் அடுத்தடுத்த வெர்ஷன்ஸ் வரும். ஸோ அதை அவங்க ப்ளே ஸ்டோரில் போய் யூஸ்வலாக போய் அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா தே கேன் என்ஜாய் தி நியூ இன்டர்ஃபேஸ் இன் தி FlipLearn. ஐ ஹோப் இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ்.